My name is PK and welcome to Erike Modi. இன்னைக்கு வீடியோவில் சமீப காலங்களில் மார்க்கெட்லேயே ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய டபுள் பீன்ஸை எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் ஒரு ப்ராப்பரான மெத்தடில் வளர்க்குறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நாமளே அடுத்த சீசனுக்கான விதைகளை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்றதையும் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நம்ம விதைப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டபுள் பீன்ஸ் விதைகளை நான் சகஜா சீட்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த சகஜா சீட்ஸில் வாங்கின விதைகளோட அனுபவத்தை நான் தனி வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். டபுள் பீன்ஸோட விதைகள் சைஸில் பெருசாக இருக்கிறதுனால இதை நான் 3 இன்ச் தொட்டியில் தனித்தனியாக தான் விதைக்க போகிறேன். அண்ட் விதை கலவைக்கு 1 பங்கு மண்புழு உரமும் 2 பங்கு தேங்காய் நார் கழிவு கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே விதைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விதை கலவையை தண்ணி நல்லா விட்டுருங்க. அது ரொம்ப ஒரு சேஃபான மெத்தட். விதைகளை பொறுத்த வரைக்கும் சைஸில் பெருசாக இருக்க விதைகள் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராகவும் முளைச்சிடும். அதுக்கான காரணம் பெரிய விதைகளை நம்ம இண்டிவிஜுவல் தொட்டியில் நம்ம விதைக்கிறதுனால அதோடைய ரூட் டெவலப்மெண்ட்டோட ஸ்பேஸ்ன்றது ரொம்ப லிபரலாக இருக்கும். ஸோ இந்த விதைகள் நல்லா குயிக்காகவும் ப்ராப்பராகவும் முளைச்சி வரும். நம்ம விதைகள் விதைச்சதுலேருந்து ஒரு 5 நாள் கழிச்சிருக்க அப்டேட் இதுதான். as you can see அந்த சீட்ஸ்லாம் எவ்வளோ ப்ராப்பராக ஜெர்மினேட் ஆகிட்டு எவ்வளோ ஹைட்டாகவும் வளர்ந்துருக்குன்னு. இப்போ அடுத்ததாக 10 நாள் கழிச்சிருக்க அப்டேட் இதுதான். எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய விதைகளை விதைக்கிறப்போ உடனே அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடாதீங்க. அந்த விதை தொட்டியிலேயே அந்த நாற்றுன்றது கொஞ்சம் நல்லா மெச்சூராக வளரட்டும். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. இதுக்கான காரணம் ஒரு ரூட் பேஸுக்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இங்கே தான் அந்த செடிக்கு ப்ராப்பராக கிடைக்கும். இப்போ கரெக்டாக 13 நாட்கள் கழித்து இந்த டபுள் பீன்ஸ் நாற்றுகளை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த செடி வளர்க்குறதுக்கு நான் எடுத்திருக்க பை 15க்கு 15. மண்கலவைக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மண்கலவை தான் யூஸ் பண்ணுறேன். அது என்னன்றதை இப்போ நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதுவே ஒரு பெரிய டீட்டெயில்டாக போகும். என்னோடய சேனலில் கோடைக்கால மண்கலவைன்னு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். வேணுன்றவங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாற்றுகளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ அதில் நோட் மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக அந்த நாற்றை புதைக்கலாம். அதுக்கான காரணம் ரூட் டெவலப்மெண்ட் இதில் பெருசாக இருக்கிறப்போ அந்த செடி பேலன்ஸை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆழமாக புதைச்சா மட்டும்தான் நடக்கும். நீங்கள் ரொம்ப ஷேலோவாக புதைச்சிட்டிங்கன்னா அந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன காற்று பட்டாலும் அந்த செடியோட பேலன்ஸுன்றது பெருசாக சஸ்டெயின் ஆகாது. இப்போ நாற்றுகள் மாற்றி வச்சதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சிருக்க அப்டேட் பார்த்துடலாம். இந்த டபுள் பீன்ஸுன்றது ஒரு கொடி வகை. ஸோ ஒரு ப்ராப்பரான பந்தல் அமைப்புன்றது ரொம்ப அவசியம் இதுக்கு. நாற்றுகள் மாற்றி வச்சதுலேருந்து 20 நாள் கழித்து இந்த டபுள் பீன்ஸில் பூ வைக்கும். அந்த பூவும் காயாக மாற ஸ்டார்ட் ஆகிரும். இந்த டபுள் பீன்ஸில் பூ உதிர்தல் பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி அவரைக்காய் அளவுக்கு இதில் பூ உதிர்தல் பெருசாக இருக்காது. அண்ட் ஒன்ஸ் செடியில் பூ வைக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் இந்த செடிக்கு தேவையான உரம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துடலாம். ஆனால் நான் எப்போவுமே முதல் அறுவடை எடுத்ததுக்கு அப்புறமா தான் உரம் கொடுப்பேன். பந்தல் அமைப்புன்றது இந்த செடிக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு பந்தல் அமைப்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செடி அதிகமாக படர்ந்து வளரும். ஒன்ஸ் செடி நல்லா படர்ந்து வளர்ந்தால் மட்டும்தான் அதிகமான பூ வச்சு காயும் காய்க்கும். இந்த டபுள் பீன்ஸ் வளர்க்குறதுக்கான காலம்ன்றது ஆடிப்பட்டம். நீங்கள் ஆடிப்பட்டத்தில் ஆரம்பித்து இந்த குளிர்காலமோட முடிவு வரைக்கும் இந்த செடியை தாராளமாக வளர்க்கலாம். இப்போ வரப்போகிற வெயில் காலத்தில் இந்த செடியை வளர்க்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு விதையே கிடைச்சாலும் அதுக்கான காரணம் வெயிலில் இந்த செடி வளராது. அதே மாரி வளர்ந்தாலும் பூ வைக்காது. பூ வச்சாலும் அது காயாக மாறாது. பிகாஸ் இந்த டபுள் பீன்ஸ் செடி பூ வைக்கிறதுக்கும் அது காயாக மாறதுக்கும் பனி அப்படின்றது ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணாமல் அடுத்த ஆடிப்பட்டத்தில் தாராளமாக நீங்கள் இந்த விதையை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நாற்றுகள் மாற்றி வச்சதுலேருந்து ஒரு 30 நாள், அதாவது நம்ம விதைச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 55 நாட்கள் கழித்து நம்ம இதில் முதல் அறுவடை எடுக்கிறோம். டபுள் பீன்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு காய்கறி செடியாக இருக்கட்டும், அறுவடைக்கு ஒரே ஒரு சின்ன லாஜிக் தான். நீங்கள் அறுவடை எடுக்க தான் அந்த செடி அதிகமான காயை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் அறுவடை எடுக்காமல் டிலே பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற காய் வந்து முத்த ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஒரு காய் விதைக்கு முத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து வளரக்கூடிய காய்களும் சீக்கிரமாகவே அந்த முத்தலுக்கான ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் டிலே பண்ணாமல் அறுவடை கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த செடி அதிகமான பூக்களை வச்சுக்கிட்டு அது பூவும் காய்ச்சிட்டே இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குறது முதல் அறுவடை முடிஞ்சதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சிருக்க அப்டேட். இந்த டைம்லேருந்து நீங்கள் கண்டினியூஸாக இந்த செடிக்கு தேவைப்படுற உரத்தை கொடுக்கலாம். அண்ட் நீர் ஆதாரமான லிக்விட் ஃபர்டிலைசரும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த செடியிலேருந்து நம்ம 2வது அறுவடை எடுத்துடலாம். அண்ட் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து 3வது அறுவடை. இந்த டபுள் பீன்ஸ் அறுவடை பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் குயிக்காக அறுவடை பண்ணிட்டீங்கன்னா அந்த டபுள் பீன்ஸ்ன்றது வெள்ளை கலரில் இருக்கும். இதே கொஞ்சம் கேப் விட்டு அறுவடை பண்ணிங்கன்னா அந்த டபுள் பீன்ஸ் நல்லா ஒரு பிங்கிஷ் ஸ்டோனில் பார்க்கவே அழகாக இருக்கும். அது எப்படின்றத நீங்கள் அடுத்த அறுவடையில் பார்ப்பீங்க. இப்போ அடுத்ததாக 4வது அறுவடை எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி நான் ரெகுலராக அறுவடை எடுத்துகிட்டே இருந்தனால தான் இந்த செடி இன்னமும் அதிகமான பூக்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த அறுவடைக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டே இருக்குது. டபுள் பீன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுவடைக்கும் அடுத்த அறுவடைக்கும் மேக்ஸிமம் ஒரு 5 to 7 days தான் டைம் எடுக்கும். அண்ட் அறுவடை பண்ணுறப்போ அந்த டபுள் பீன்ஸ் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அறுவடை பண்ணுங்கள். பிகாஸ் மேலே இருக்க ஷெல்லு ஃபஸ்ட்டு வளர்ந்துடும். உள்ளே இருக்க டபுள் பீன்ஸ் கொஞ்சம் பொறுமையாக தான் டெவலப் ஆகும். இந்த டபுள் பீன்ஸ் வளர்க்குறப்போ நம்ம என்ன மாதிரி உரம் கொடுக்கலாமான்னு கேட்டால், ஆர்கானிக்காக நீங்கள் எந்த உரம் வேணால் கொடுங்க. மண்புழு உரம், மாட்டு எரு, இல்லை ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக கூட கொடுங்க. அது செடிக்கு ரொம்ப நன்மையை சேர்க்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் இப்போ பார்க்கலாம் அதில் இந்த டபுள் பீன்ஸில் எந்த அளவுக்கு நல்லா பிங்காக பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அண்ட் அடுத்ததாக கடைசியாக 5வது அறுவடை அண்ட் விதை எப்படி சேகரிக்கிறதுன்றதையும் பார்த்துடலாம். நீங்கள் விதை சேகரிக்கணும்னா உங்களுக்கு தேவையான அறுவடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வளரக்கூடிய காய்களை அப்படியே விட்டுருங்க. அது செடியிலேயே அந்த காயின்றது நல்லா காஞ்சி அந்த மேலே இருக்க அந்த தோல் ஒரு ஓடு மாதிரி மாறணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த விதைன்றது சேகரிப்பு தன்மைக்கு வரும். அப்படி இல்லைனா சீக்கிரமே அந்த விதைன்றது நமுத்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அந்த செடியிலேயே அந்த விதைகளை முத்த வைச்சா மட்டும்தான் அந்த விதையோட ஷெல்ஃப் லைஃப்ன்றது கரெக்டாக வரும். as you can see இந்த விதைகள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கல் மாதிரி இருக்குன்னு. இதுதான் அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஷெல்ஃபில் வைக்கலாம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டபுள் பீன்ஸை எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறது அண்ட் விதையை எப்படி சேகரிக்கிறதுன்றதை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோவை பார்த்துட்டோம். நம்ம நாளைக்கு 2:30 மணிக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.